இவங்களால எங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸை நான் படிக்கிறப்ப கண்டிப்பா இதை பத்தி பேசியே ஆகணும்னு நான் நினைச்சேன். என்னன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பைக் டாக்ஸியை புக் பண்ணி ரேபிடோ ஓட்டுறவங்கள வர வச்சு ஆர்டிஓல பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று வந்ததுனால மக்கள் எல்லாருமே பைக் டாக்ஸியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பேசுறாங்க, எல்லாமே ஓகே. பட் எனக்கு இந்த இடத்துல நான் பேசணும்னு நினைச்சது என்னன்னா, இதை அவங்க எப்படி பண்றாங்கிற ஒரு அந்த விஷயம், அந்த பண்ற முறை தான் எனக்கு ரொம்பவே கோவம் வருது. அது ஏன் கவர்மெண்ட் ஒரு இதா எடுத்து பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு 10 ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு, ஆட்டோ டிரைவர் சேர்ந்துட்டு ஃபேக்கா புக் பண்ணி பைக் டாக்ஸில ஒரு 10 பேரை புக் பண்ணி 10 பேரையும் ஒரே இடத்துக்கு வர வைக்கிறது. ஓகேவா? வர வச்சு அவங்களோட பைக்கிய புடுங்கிக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டு அவங்கள்ட்ட வாக்குவாதம் நடத்தி அவங்கள அடிக்க போறதோ இல்ல மிரட்டுறதோ இல்ல உங்களாலதான் எங்க லைஃபே போயிட்டு அப்படி இப்படின்னு பேசி அவங்கள ஆர்டிஓட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி இவங்களை ஓட்ட விடக்கூடாது, இவங்க பைக்கை பிடுங்க, சீஸ் பண்ணுங்க, ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் இவங்க யாரு? எனக்கு சத்தியமா புரியல. உங்களோட பிரச்சனை என்ன, அதை நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க. கவர்மெண்ட் அதுக்கான முடிவு அதுக்கான விஷயத்த அதுக்கான ஸ்டெப் எடுக்கட்டும். பட் இவங்க ஃபேக்கா ஒரு ரைடை புக் பண்ணி அவங்கள பிடிச்சி இது என்னமோ அரெஸ்ட் பண்றது, இவங்களுக்கு எல்லாம் இந்த இது யாரு இவங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுக்குறா அப்படிங்கறத என்னோட கேள்வி. அதுக்கப்புறம் போலீஸ் அதுக்கப்புறம் பைக் டாக்ஸி அவங்க கிட்ட பேசி அப்புறம் பைக் அவங்க கிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ எனக்கு சுத்தமா புரியல. இது சென்னையில அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஃபேக்கா புக் பண்றது, வர வச்சு அவங்கள மிரட்டுறது, சாவியை புடுங்கிக்கிறது. அது ஒரு சிங்கிளா பண்றது கிடையாது. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தவரை கூட்டு வச்சு மிரட்டுறது, அப்புறம் பைக்கை புடுங்கிக்கிட்டு ஆர்டிஓட்ட கொண்டு போய் விட்டுறது, போலீஸ்கிட்ட கொண்டு போய் விட்டுறது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. உங்களோட பிரச்சனையை நீங்க பேசுங்க, அதுக்கான தீர்வை தேடிக்கிங்க. அதுக்கு இன்னொருத்தவங்களோட லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஏன் உங்க வீட்டுல ஒருத்தவங்க ரேபிடோ ஓட்ட மாட்டாங்களா? சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் பண்றது கரெக்டா தப்பா? இன்னொன்னு, இந்த வீடியோ பாக்குற காமன் பீப்புளா இருந்தாலும் தயவு செஞ்சு இதை பத்தி யோசிங்க. ஏன்னா நீங்களும் ரேபிடோ யூஸ் பண்றீங்க, உங்களோட தேவைக்காக நீங்க யூஸ் பண்றீங்க. இது ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு மட்டும் உண்டான பிரச்சனை கிடையாது. இதுக்கு நீங்களும் வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா உங்களோட கருத்து என்னங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.